வெளியுறவுத்துறையை தக்க வைக்கிறார் அமைச்சர் ஜெய்சங்கர் என்று தகவல் வெளிவந்திருக்கிறது. வெளிநாட்டு பிரதிநிதிகளுடன் அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதன் மூலம் வெளியுறவுத்துறையை தக்க வைக்கிறாரா என்ற ஒரு விஷயமும் தற்பொழுது பேசப்பட்டு வருகிறது. இது குறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ், வணக்கம். நேற்றைய தினம் பிரதமர் மோடியினுடைய பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட நேபாள், மாலத்தீவு, பூட்டான், இலங்கை, வங்கதேசம் உள்ளிட்ட அண்டை நாடுகளுடைய தலைவர்களோடு இன்று ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அமைச்சர் ஜெய்சங்கர் என்ற விவரம் அறிகிறோம். முழு தகவல்கள் என்ன? நீங்கள் குறிப்பிட்டது போல நேற்றைய தினம் பெரிய எதிர்பார்ப்புக்கிடையே பிரதமர் மோடி 3வது முறையாக பதவியேற்றிருக்கிறார். அவரது தலைமையில் 71 புதிய அமைச்சர்களும் பதவியேற்றுள்ளனர். பதவியேற்பு நிறைவடைந்து விட்டாலும் கிட்டத்தட்ட இதுவரை அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள், துறைகள் இதுவரை ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை எகிர வைத்துள்ளது. இந்த நிலையில் நேற்றைய தினம் பிரதமருடைய பதவியேற்பு விழாவில் நேபாள், பூட்டான், இலங்கை, வங்கதேசம், மாலத்தீவு உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட அண்டை நாடுகளின் தலைவர்களோடு அமைச்சர் ஜெய்சங்கர் சற்று முன்னதாக சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். குறிப்பாக வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா, இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு உள்ளிட்ட தலைவர்களை அவர் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கின்றார். இன்னும் பிற தலைவர்களையும் இன்னும் சற்று நேரத்தில் அவர் சந்திக்க இருக்கிறார். ஜெய்சங்கருக்கான இலாக்கா இதுவரை ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இருப்பினும் பொதுவாக வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய அண்டை நாட்டு தலைவர்களை பிரதமர் மற்றும் வெளியுறவு அமைச்சர், வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர்கள் தான் சந்தித்து பேசுவது வழக்கம். ஜெய்சங்கருக்கு வெளியுறவுத்துறை தான் ஒதுக்கப்பட போகிறதா என்பது இதுவரை ஊர்ஜிதமாகாத நிலையில் அண்டை நாட்டு தலைவர்களை தொடர்ந்து சந்தித்து வருவதன் மூலம் அவர் வெளியுறவுத்துறையை தக்க வைப்பது ஏறத்தாழ உறுதியாக இருக்கிறது. அவர்தான் வெளியுறவுத்துறையினுடைய அமைச்சராக மீண்டும் ஆக போகிறார் என்பதை இந்த விஷயங்கள் சொல்லாமல் சொல்லி இருக்கின்றது. நேற்றைய தினம் ஏற்கனவே கூட நாம் இந்த விஷயத்தை தந்தி டிவியிலே பதிவு செய்திருந்தோம். தனது அமைச்சரவையில் தக்க வைக்க போகின்ற இருவர்களில் ஒருவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மற்றொருவர் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் என்று நாம் நேற்றைக்கு கூட பதிவு செய்திருந்தோம். எனவே அதனை ஊர்ஜிதம் செய்வதாக இந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன. எது எப்படி இருந்தாலும் இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக யார் யாருக்கு என்னென்ன துறைகள் என்பது தெரிய வந்துவிடும் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜெய்சங்கரை பொறுத்தவரை அவர் ஒரு தேர்தல் அரசியலில் அனுபவம் பெற்றவர் அல்ல. அவர் ஒரு பியூரோகிராட், வெளியுறவுத்துறையினுடைய செயலாளராக இருந்துதான் பணியாற்றி இருக்கின்றார். அவருடைய திறமையின் மீது நம்பிக்கை வைத்துதான் பிரதமர் மோடி அவர்களை தேர்தல் அரசியலுக்கு அழைத்து மாநிலங்களவை உறுப்பினராக்கி அமைச்சர் பொறுப்பையும் வழங்கி இருக்கிறார். அவரும் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார். பிரதமர் மோடி எங்கெல்லாம் அண்டை நாடுகளுக்கு செல்கிறார்களோ அங்கெல்லாம் அந்த நாட்டு தலைவர்களோடு இந்தியாவுக்கு சுமூகமான உறவு ஏற்படுவதற்கு ஜெய்சங்கர் மற்றும் அவருக்கு கீழ் பணியாற்றக்கூடிய அந்த டீமினுடைய பங்கு மிக முக்கியமானது. எனவே அதனை அங்கீகரிக்கும் வகையில் மீண்டும் அவருக்கு வெளியுறவுத்துறையை வழங்க பிரதமர் மோடி முடிவு செய்திருக்கிறார். எனவே மோடி 3.0 அமைச்சரவையிலும் ஜெய்சங்கர் வெளியுறவு அமைச்சராகவே தொடர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.